ஏ கைஸ் வெல்கம் பேக். ஸோ இன்றைக்கி டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா August 27. ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இந்த பிக்கனப்பள்ளி ஃபால்ஸ் போனேன் இல்லைங்களா, லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அன்றைக்கி ஷூட் பண்ண வீடியோ தான் இது. ஸோ அந்த வீடியோ பிக்கனப்பள்ளி ஃபால்ஸ் வீடியோ வந்து நான் ஒரு எபிசோடாக போட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இதை போடலான்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். ஸோ என்னாச்சுன்னா அந்த ஃபால்ஸ் போகிறப்போ வந்துட்டு நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு ஒரு இடத்துல நிற்க வச்சுருப்போம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது எங்கள் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லியிருந்தேன், இனாக்கு வரையும் நம்ம அந்த ஃபால்ஸ் வண்டி போகணும், எப்படியே நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல் டைம் இருக்கு, நம்ம வேறு எல்லாம் கூட சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் யூடியூப்பில் பார்த்துட்டு இருந்தோம் எங்கே போகலான்னு சொல்லிட்டு. திடீர்னு பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் வந்து ஒரு தம்ப்நெயில் வந்து லைக் குட்டி மூணார் நியர் கிருஷ்ணகிரின்னு இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோ கிளிக் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். அது அந்த இடம் பார்த்தீங்கன்னா மலையூர்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து கிருஷ்ணகிரியில் தான் இருக்குது. ஸோ அது வந்து ஒரு ஹில் ஸ்டேஷன் மாதிரி, சின்ன ஹில் ஸ்டேஷன் மாதிரி அது. ஸோ அங்கே தான் இன்றைக்கி நம்ம போயிட்டுருக்கோம். ஸோ நாங்கள் கிளம்பி லைக் ஃபஸ்ட்டு வந்து நாங்கள் பிக்கனப்பள்ளி ஃபால்ஸ் போகலான்னு இருந்தோம். அதுக்கப்புறம் பிக்கனப்பள்ளி ஃபால்ஸ் வந்து மதியானம் மேலே கூட போய்க்கலாம், ஃபஸ்ட்டு வந்து இந்த மலையூர் போயிட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு இப்போ மலையூர் தான் போயிட்டுருக்கோம். ஆனால் வீடியோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு பிக்கனப்பள்ளி ஃபால்ஸ் வீடியோ தான் போட்டிருப்பேன். பாருங்கள் அந்த பசங்க எப்படி பார்க்குறாங்கன்னு. கைஸ் இந்த மலையூர் போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரிலேருந்து ராயக்கோட்டை பாலக்கோடு போகிற ரோட் இருக்கும் தெரியுங்களா. ஸோ அந்த ரூட்டில் தான் நம்ம போயாகணும். ஸோ கிருஷ்ணகிரிலேருந்து இது ஒரு 80 கிலோமீட்டர்ஸ் கிட்ட வரும். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் கிட்ட வந்துட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர்ஸ் எதுவும் இருக்குன்னு நினைக்கிறேன். என்னப்பா அது ரோடு அல்டிமேட் ஆகுது. கைஸ் அந்த மலையூர் போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த ஸ்பாட்டு வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இன்னும் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர் ஏதோ இருக்குது. இந்த இடம் பார்த்தோன்னே அப்படியே இங்கேயே நிற்க வச்சிட்டோம். கைஸ் இங்கே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம். திடீர்னு அப்படியே வண்டியை பார்த்தா இங்கே தெரியுதுங்களா, பஞ்சர் ஆகிருக்கு. இது எப்போ ஆச்சுன்னே தெரில, நான் இப்போ தான் பார்க்குறேனே. சே, காற்று அவ்வளோவா இறங்கலை. இப்போ இது எடுத்துட்டா ஃபுல்லாக இறங்கிடும் காற்று. இங்கே பஞ்சர் கடை கூட இருக்குதுன்னு தெரில. 3 வருஷம் ஆகுதுங்க வண்டி வாங்கி, ஒரு வாட்டி கூட பஞ்சர் ஆகலை. அந்த பழைய டயர் இருக்கும் போது கூட ஒரு வாட்டி கூட பஞ்சர் ஆகலை. புது டயர் வேறு, ஃபஸ்ட்டு பஞ்சர். இங்கே பாருங்கள், இங்கே பக்கத்தில் எங்கே இருக்குதுன்னு தெரில பஞ்சர் கடை. நாட் யார்ஸ் படி மைன் சியர். No, no. If you take that, no, full it will go. Don't take. First we go to some puncture shop. Guys, ரோடெல்லாம் சூப்பராக இருக்குது. ஆனால் என்ன ஒன்று, என்னால் வண்டி தான் ஸ்பீடாக ஓட்ட முடியாது, கார்னரிங்லாம் எதுவும் பண்ண முடியாது. பஞ்சர் ஆயிடுச்சா நாங்கள் பண்ணுறது. நான் இப்போ தான் பார்த்தேனே, அது எங்கே பஞ்சர் ஆச்சுன்னு கூட எனக்கு தெரில. அதுலேயே பார்த்தீங்கன்னா ஓடிட்டுருக்கேன் இப்போது. இங்கே பாருங்கள், வியூ பாருங்கள். கீழே போகும்போது தான் லைக் மேலே போய் எல்லாம் சுற்றி பார்த்துட்டு கீழே போகும்போது என்ன பஞ்சர் கடையாக பார்த்து பஞ்சர் போடணும். கைஸ் அந்த மலையூருக்கு பார்த்தீங்கன்னா அந்த காட் ரோடெலாம் இருந்துச்சு இல்லைங்களா. ஸோ அங்கேருந்து வந்தால் நீங்கள் பாருங்கள், இந்த போர்டு பார்த்துக்கோங்க. இந்த போர்டிலேருந்து நம்ம லெஃப்ட் எடுக்கணும். நாங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டோம் வழி மாதிரி. அதுக்கப்புறம் கேட்டு மறுபடி இங்கே வந்தோம். ஸோ ஆஃப் ரோடு தான் மேலே போகிற மட்டுமே. எப்படி இருக்க போகுதுன்னு தெரில. இந்த பஞ்சரான வெயிலே பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு வர பண்ணோம். என்ன போகுதுன்னு தெரில, பார்க்கலாம் இருங்க. இந்த இடத்த பற்றி வீடியோ பார்த்துட்டு இருந்தோம். அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தார் ரோட்டில் தான் அவங்க போயிட்டு வந்தாங்க. ஒருவேளை அது வேறு ரூட்டாக என்னன்னு தெரில. இங்கே வந்து பார்த்தா மண் ரோடாக இருக்குது. எவ்வளோ தூரத்துக்கு தெரில, இன்னும் 4 கிலோமீட்டர் காட்டுது மேலே போகிறதுக்கு. 4 கிலோமீட்ரு அப் அண்ட் டவுன், 8 கிலோமீட்டரா. ஐயோ, பஞ்சரான வீல்லையாடா 8 கிலோமீட்ரு போக போகிற. கைஸ் இந்த ரோடு பாருங்கள், வேறு லெவலில் இருக்குது. ஆஃப் ரோட் லவர்ஸ் கண்டிப்பாக இந்த இடத்த ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே இந்த பக்கம் பாருங்கள், ஃபுல் டவுன் இந்த பக்கம். கைஸ் இப்போ நின்று ஓட்ட முடியுமா நான் தெரில. எனக்கு ஆக்சுவலாக ஆஃப் ரோடுனால் பிடிக்கும். இந்த ஆஃப் ரோடு என்னென்னு பைக் ஓட்டுறதுலாம் பிடிக்கும். இப்போ பஞ்சர் ஆயிருந்தனால அதெல்லாம் பண்ண முடியாது.
guys can come. வியூ பாயிண்ட் எங்கே இருக்குண்ணா? வியூ பாயிண்ட்டு கோயில் இருக்கு. அதான் அங்கே தான் போனோம். இப்படி போனோமா இப்படி போனோமான்னு தெரியும். கோயில் இல்லை, அங்கே ஃப்ரெண்ட் இருக்கான், அவன் அப்படி போயிட்டான். வழி தெரியல. கைஸ், இது பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இந்த இடன் ஜம்முன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸு. ஸோ அந்த மாதிரி ஒரு பிளேஸ் தான் இது. இந்த இடம் இருக்கிறதே பார்த்தீங்கன்னா யாருக்கும் தெரியாது. வெறும் இந்த லோக்கல், இந்த சுற்றி இருக்கவங்க தெரியுமா, இந்த ஊர் சுற்றி இருக்கவங்க தெரியுங்களா, ஸோ அவங்களுக்கு மட்டும் தான் இந்த இடம் இருக்கிறதே தெரியும். மேலே வந்து ஒரு சிவன் கோயில் இருக்கான், அதுக்கப்புறம் வியூ பாயிண்ட் இருக்கான். பார்க்கலாம் இருங்க போயிட்டு. அப்பாடா கைஸ், பார்த்தீங்கன்னா ஃபைனலாக மேலே ரீச் ஆயாச்சு. அதாவது அந்த வியூ பாயிண்ட்டு, அந்த கோயிலெலாம் இருக்கும் சொன்னால் பார்த்தீங்களா, ஸோ அங்கே வந்தாச்சு. எங்கே பார்க் பண்ணுறது வண்டியை? எங்கே பார்க் பண்ணலாம்? இங்கே பார்க் பண்ணி விட்டுருலாம். நான் வியூ பாயிண்ட் இங்கே தானே இருக்கு. இல்லை, இங்கே போனால் எதுவும் இருக்குன்னு அங்கே நீங்கள் கோயில் அது பக்கத்துலேயே வியூ பாயிண்ட் தான் இருக்குன்னாங்களேண்ணா. அதான் while coming that one empty ground and all was there, no there it seems. Come will come. I'll take you, come. I'll take you, I'll take you. கைஸ், இங்கே மேலே வந்தோம். ஸோ அந்த கோயில்கிட்ட போனோம். அங்கே என்ன வியூ பாயிண்ட் இருக்கான்னு. அங்கே போனால் அங்கே வியூ பாயிண்ட்லாம் இல்லைப்பா, வெறும் அந்த கோயில் ஒன்று தான் இருக்குது. நீ வேணால் முன்னாடி போய் பாரு, அங்கே ஒரு எம்டி கிரவுண்டு மாதிரி வரும், அதுக்குள்ளே போவாங்க, வேணால் நல்லாயிருக்கும்னாரு. ஸோ நம்ம வந்தாச்சு. இந்த இடம் தான் அது. இங்கே தான் கொஞ்சம் பார்த்து ஓட்டணும், ஏன்னா இங்கே வந்து முள்ளெல்லாம் இருக்கும். பஞ்சர் ஆகிடுச்சுன்னா கஷ்டம். நம்ம வண்டி ஏற்கனவே பஞ்சர் ஆகிட்டு தான் இருக்குது, அது வேறு விஷயம். ஆனால் சூப்பராக இருக்குதுங்க இடம். ஆனால் அங்கே கோ கோ கோ. இது வந்து டூரிஸ்ட் பிளேஸான்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு டூரிஸ்ட் பிளேஸ் தான் இல்லைன்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி இது இடன் ஜெம், அன்எக்ஸ்ப்ளோர்ட் பிளேஸ். கைஸ், பார்த்திங்கன்னா வண்டியெல்லாம் இங்கே பார்க் பண்ணியிருக்கிறோம். ஸோ இங்கே ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இருக்குது. அது பார்த்திங்கன்னா நாங்கள் தப்பான இடத்துல வந்திருக்கோமா இல்லை இதாக வியூ பாயிண்ட்டாக என்னன்னு தெரில. சூப்பராக இருக்குது ஆனால் வியூ. ஆனால் எனக்கு தெரிஞ்சு அங்கே ஏதோ ஒரு வியூ பாயிண்ட் இருக்குது, நம்ம அங்கே தான் போகணும்னு நினைக்கிறேன். இங்கே வந்துட்டுருக்கோம். வி ஆர் வெரி டிசப்பாயிண்டட். வாட் படி? ஆனால் நாங்கள் என்ன சொல் பண்ணியிருக்கணும், ஒழுங்காக பிளான் போட்டபடி பிக்கனப்பள்ளி ஃபால்ஸ்க்கே போயிருக்கணும். தேவையில்லாமல் இன்னொரு இடம் பார்க்கலான்னு சொல்லிட்டு இந்த இடத்துக்கு வந்தால் ரோடும் பார்த்தீங்கன்னா ஆஃப் ரோடு, இடமும் பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது. ஆனால் தப்பான ஒரு இடத்துல வந்து உக்காந்துக்கிறோம் நாங்கள் வியூ பாயிண்டில். ரொம்ப தூரம் இருக்குது அது பார்க்குறதுக்கு. பஞ்சர் வேறு இதில். ஐயோ ஏன் வந்தோன்னே தெரில இந்த இடத்துக்கு. டிசப்பாயிண்டட் நோபடி. 11 o'clock. ஓகே, வெரி டிசப்பாயிண்டட். வி ஆர் வெரி டிசப்பாயிண்டட் வித் திஸ் மலையூர். ஆனால் இதுக்கெல்லாம் யார் காரணம்னா, ஒரு வீடியோ ஒன்று பார்த்தோம் நாங்கள். பேர் எடுக்கணும், அந்த சேனல் பேர் கூட தெரிலங்க. அது வந்து குட்டி மூணாறுன்னு போட்டுருந்துச்சு. அந்த பேரில் தான் நாங்கள் ஏமாந்துட்டோமே. இந்த இடத்துலேருந்து இப்போ கிளம்பிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு வியூ பாயிண்ட் பார்த்துருக்கோம் இங்கே. ஸோ அதுக்கு போய் பார்க்கலாம். இப்போது நாங்கள் யூடியூப்பில் பார்த்தப்போ அவங்க வந்து ஏதோ வேறு இடம் போன மாதிரி இருந்துச்சு. ஸோ அதான் மறுபடியும் அந்த வீடியோ பார்த்தோம். அவங்க வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து ஒரு லிங்க் கொடுத்துருந்தாங்க, அதாவது லொக்கேஷன் லிங்க்கு கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு அந்த இடத்துக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம்.
இதெல்லாம் ஒரு மாதிரி எக்ஸ்பீரியன்ஸுங்க. லைக் ஒரு ஐடியா இல்லாமல் வந்துட்டு ஒரு இடத்த சுற்றி பார்க்குறது வந்துட்டு உங்களுக்கு பார்க்க வேணால் என்னன்னா எனக்கு மென்டல் மாதிரி சுற்றிங்கன்னு தெரியும். ஆனால் வந்து அது ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ். ஐயோ இடம் இருக்குமா போகிறதுக்கு? போவோம்னு நினைக்கிறேன். இருண்ணா போயிடுறாருண்ணா. தேங்க்ஸ்ண்ணா. வா வா வா. தெரியாதனமாக வந்துட்டோம்மா ஒரு வேளை. இந்த ஆஃப் ரோட் லவர்ஸ்க்கெல்லாம் இந்த இடம் வந்து பெஸ்ட்டான ஒரு இடம். செம்மையாக இருக்குங்க. ஆஃப் ரோடு வண்டியெல்லாம் இங்கே எடுத்துருந்தீங்கன்னா, இந்த ஹிமாலயன் எக்ஸ்பிரஸ்லாம் எடுத்துருந்தீங்கன்னா வேறு லெவலில் என்ஜாய் பண்ணலாம் நீங்கள். நான் இந்த வண்டியை வச்சுட்டு என்ன ஒன்று பயந்துனே ஓட்டினுக்கிறேன் நான். ஏன்னா இதெல்லாம் ஆஃப் ரோடிங்லாம் அவ்வளோவா லைக் வண்டியை ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. எப்போ சஸ்பென்ஷன் போவோம், எப்போ கிளச் பிளேட் போவோம்னு சொல்லவே முடியாது இந்த வண்டியெல்லாம். இதெல்லாம் நேக்டு வண்டி இல்லைங்களா. இந்த சஸ்பென்ஷன்லாம் வந்து ஆஃப் ரோட்லாம் பண்ணால் இந்த சஸ்பென்ஷன் அவ்வளோவா தாங்காது. கைஸ் ஒரு வழியாக தார் ரோடுக்கு வந்தாச்சுங்க. ஐயோப்பா இப்போ இந்த வியூ பாயிண்ட் எங்கே இருக்குது? how much kilometer buddy? 50 meters here I guess. Wow. இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டதுக்கு ஒர்த்துங்க. Huh? 4 kilometers. Total 12 kilometers, buddy. Last 4 it was like extreme only. Guys, 12 kilometers total off road. அந்த 12 கிலோமீட்டர் ஆஃப் ரோடிங் பண்ணதுக்கு வர்த்தான இடம். நாங்கள் வந்து இப்போது ரோடு பாருங்கள். இருங்க இங்கே இருந்தால் தெரியாது, நான் ஏறி காட்டுறேன். இங்கே மேலே இங்கே பாருங்கள், ரோடு வேறு லெவலில் இருக்குதுங்க. இங்கே பாருங்கள், இப்படி போயிட்டு அங்கே போகிறது தெரியுதுங்களா ரோடு? வைஸ் அந்த மாதிரி வண்டி ஆஃப் பண்ணிட்டு லைக் இந்த மாதிரி இந்த காட் ரோட்லலாம் டவுனில் வந்துட்டு வண்டி ஆஃப் பண்ணால் அது ஆட்டோமேட்டிக்காக போகும். வண்டி கரெக்ட் தான் அது. ஆனால் அப்படி ஓட்டுறது வந்து ரொம்ப டேஞ்சரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா வண்டி ஆஃபில் இருக்கும்போது வண்டி வந்து மூவ் ஆகிறப்போ வந்து பிரேக் அவ்வளோ பிடிக்காது. லைக் நீங்கள் என்ன தான் அமுத்துனாலும் பிரேக் பிடிக்காது. வண்டி ஆனில் இருந்தால் மட்டும் தான் பிரேக் வந்து கரெக்டாக பிடிக்கும். இப்போ ஒரு பிரேக் பிடிச்சாருன்னா அவ்வளோதான். லைக் யாருனா சடனாக வந்துட்டாங்கன்னா பிரேக் பிடிச்சா அவ்வளோவா பிடிக்காது. ஸோ நீங்கள் இந்த மாதிரி காட் ரோட்டில் ஓட்டும் போது பெட்ரோல்லாம் என்னங்க ஆக போகுது, மைலேஜெல்லாம் பார்க்காதீங்க. நீங்கள் மைலேஜ் தராது காட் ரோட்ஸில். நீங்கள் மைலேஜுக்கோசரம் அந்த மாதிரி வண்டியெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ஓட்டினா உங்களுக்கு தான் டேஞ்சரு. ஸோ அந்த மாதிரிலாம் ஓட்டாதீங்க இந்த காட் ரோட்ஸு ஹில் ஸ்டேஷன்ஸ்லலாம். அந்த ஆஃப் ரோட்டில் வந்து இந்த பாருங்கள் ஃபுல்லு மண்ணாயிடுச்சு, வீலு செயின் எல்லாம் மண்ணாயிடுச்சு. ஸோ இங்கே வந்து நாங்கள் இப்போ கிளம்புறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ வந்து லைக் டெஸ்டினேஷன் என்ஜாய் பண்ணாமான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஆனால் அந்த வர ரூட்டு, அந்த டெஸ்டினேஷனுக்கு வர ரூட்டு வந்து செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க அந்த ஆஃப் ரோடெலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப். ஸோ நெக்ஸ்ட் டைமில் பார்ப்போங்க. அன்டில் தென் டாடா பாய்.
கைஸ் பஞ்சர் போடலான்னு ஒரு கடை தேடிட்டுருக்கோம். இங்கே ஒரு கடை இருக்குது. நாங்கள் சைக்கிள் கடையாக இருக்குது. இங்கே பஞ்சர் போடுவாங்களா? இங்கே இருக்குது. இங்கே பஞ்சர் போட்டு அதுக்கப்புறம் நம்ம கிளம்பலாம். கைஸ் பார்த்தீங்கன்னா பஞ்சர்லாம் போட்டு முடிச்சாச்சு. ஸோ மறுபடியும் பார்த்தீங்கன்னா இந்த விலாகை நான் எண்ட் பண்ணிக்கிறேன். மறுபடியும் சொல்கிறேன்னா பரவாயில்ல. ஸோ இந்த விலாகை நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன்.